السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله عز وجل في القرآن الكريم: لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق ومحاسن الأفعال أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பேருபகாரமும் அவனது அருள் குறித்தான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் பாக்கியம் நிறைந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் பெருமானாரின் உம்மத்துகளாக இருக்கிற நாம் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பிற்கு சொந்தக்காரர்களே, இந்த உலகில் பிரவேசித்த லட்சக்கணக்கான நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹு தஆலா லா நுஃபர்ரிகு பைனனா, எந்த நபியும் நான் பிரித்து பார்த்தது கிடையாது என்பதாக சொல்லுவான். தில்க ஃபல்லல்லாஹும் பஅலஹும் அலா பஅல், ஆனால் வந்த நபிமார்களிலும் ரசூல்மார்களிலும் சிலரை விட சிலரை நாம் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று பேசியிருக்கிறார். நபிமார்களில் நிரம்ப நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லுகிற பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயரை சொல்லி இருக்கிறார். மூசா என்பதாகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதாகவும் இப்படி எல்லா நபிமார்களுக்குமான பெயர்களை சொன்னவன் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் அவர்களுடைய குணங்களை தனித்து காண்பிப்பதற்காக பெருமானாரை பற்றி இறைவன் சொன்ன வார்த்தைகள் குர்ஆனில் யோசிக்க வேண்டிய வார்த்தை. இன்னக லஅலா குலுகின் அதீம், இந்த சமூகத்தில் இந்த உலகில் நபியே நீங்கள் தான் மிக உயர்ந்த குணத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்கின்ற அந்த வார்த்தை இந்த சமூகம் விளங்க வேண்டிய ஒரு வார்த்தை. இந்த சமூகம் எந்த இடத்தில் தோற்று போய் கிடைக்கிறதோ, இந்த இஸ்லாம் எதை கொண்டு வளர்ந்ததாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் தாண்டிய ஒரு செய்தி இந்த ஆயத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். சுருக்கமாக சொன்னால், நாம் அதிகமாக பெரிய பெரிய நிகழ்வுகளை கொண்டுதான் இஸ்லாத்தை நாம் பரப்ப முடியும், இஸ்லாத்திற்கான வாயில்களை நாம் திறக்க முடியும் என்பதாக நம் எண்ணங்கள் எழலாம். உண்மையில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பொதுக்கூட்டங்களையும் நடத்தியது கிடையாது, எந்த மாநாடுகளையும் ஏற்படுத்தியது கிடையாது, எந்த விதமான புத்தகங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி அதை அவர்கள் இந்த சமூகத்திற்காக இஸ்லாத்திற்காக தந்ததும் கிடையாது. பின்பு இந்த இஸ்லாம் இவ்வளவு வேகமாகவும் இவ்வளவு உறுதியாகவும் இந்த மார்க்கம் இந்த மண்ணில் வளர்ந்ததற்கு ஒரே காரணம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளும் நற்குணங்களும். நாம் விளங்க வேண்டிய குணங்கள், நாம் இன்றைக்கு பெருமானாரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட தீனை பாதுகாக்கிறோம், தீனை பராமரிக்கிறோம், தீனுக்காக சேவைகளை செய்கிறோம், நம் வாழ்க்கையினுடைய ஆசிரத்தினுடைய பயனுக்காக நிரம்ப அமல்களை செய்கிறோம். உண்மையில் நம்மிடத்தில் இல்லாத ஒரு விஷயம், பெருமானாரிடத்தில் இருந்த குணங்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லாமல் வெறுமன ஒரு வெற்று காகிதங்களை போன்ற மார்க்கங்களை ஒரு வெறுமையாக பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை தாண்டிய வார்த்தைகள் இன்று இல்லை. சகிக்குரிய பெருமக்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்கள், அவர்களை பற்றி பேச வேண்டிய செய்திகள் நிரம்ப இருந்தாலும் ஒரு சில குணங்கள் நம்மிடத்தில் இல்லாமல் போனதனுடைய விளைவு இன்று சமூகம் சந்திக்கிற மிகப்பெரிய அவலங்கள், மிகப்பெரிய அநியாயங்கள், மிகப்பெரிய அளவிற்கு நாம் பாதகமாக பார்க்கப்படுவதற்கான காரணங்கள் எல்லாம் பெருமானாரிடத்தில் இருக்கக்கூடிய வீறு கொண்ட குணங்கள் நம்மிடத்தில் இல்லாததுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோபம் நமக்கு வர வேண்டும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நற்குணங்கள்ல முதல் விஷயம் கோபமாக சொல்லப்படுகிறது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக, சுயநலத்திற்காக, தன் குடும்பத்திற்காக தனக்கென்று எந்த கோபத்தையும் பெருமானார் பழிவாங்கியதாக சம்பவங்களை, வரலாறுகளை பார்த்திருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டார்கள். அவர்களும் கோபப்படாமல் இந்த வாழ்க்கையை வாழவில்லை. ஆனால் அவர்கள் கோபப்பட்டதற்கான காரணம் அது ஒன்று மட்டும்தான் இருக்கும். ஒன்று சமூகமாக இருக்கும். சமூகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தவறுகள், ஒரு விதமான கண்ணுக்கு தவறாக படுகின்ற செய்திகள் அவர்களுக்கு முன்னால் வந்தால் அவர்களுடைய கோபங்கள் கொக்கரிக்கும், அவர்களுடைய கண்கள் சிவந்து போகும் என்பதாக ஹதீஸ்களில் காண முடிகிறது. சமயங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு கோபப்படுவார்கள், மார்க்கம் சார்ந்த விஷயங்களுக்கு கோபப்படுவார்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் அது இல்லை. சுருக்கமா சொல்ல போனா, வீட்டில் மார்க்கத்திற்கு புறனாக நடக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து நமக்கு கோபம் வருவது கிடையாது. வீட்டில் மனைவி நம் மார்க்கத்திற்கு மாற்றமான செயல்களை செய்கிற பொழுது சகித்துக் கொண்டு செல்லுகிறோம். தன் சார்ந்த விஷயங்கள், தன் குடும்பம் சார்ந்த விஷயங்களில், சின்ன சின்ன விஷயங்களில் ஏதாவது நம் மானம் சம்பந்தமாக வருகின்ற விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயம் தவறுதலாக நடந்துவிட்டால் அதற்காக நாம் கோபப்படுகின்ற அந்த வீரியம் அதிகமாக இருக்கிறது. சுயநலத்திற்காக ஏற்படுகின்ற கோபங்கள் இன்று அதிகமாகவும், மார்க்க விஷயத்தில் மிகவும் சகித்துக் கொண்டு சமாளித்துக் கொண்டு அதை சரிகட்டி விட்டு போகின்ற சமூகங்களாக நாம் இருக்கக்கூடிய காரணத்தினால் தான் இன்றைக்கு மார்க்கம் சார்ந்த எந்த விஷயங்கள் பாதகங்களாக பாதிக்கப்பட்டாலும் அது மிகப்பெரிய துயரங்களாக நம் கண்களுக்கு படுவது கிடையாது. மிக சுருக்கமாக சொன்னால், இன்றைக்கு கூட கடைசி நாளாக சொல்லப்படுகிறது. வக்ஃப் வாரியத்தினுடைய அந்த சட்டத்திற்கு எதிராக நாம் குரல் கொடுக்கக்கூடிய இணையதள போராட்டத்தில் இமெயில் மூலியமாக நாம் சென்றடையக்கூடிய அந்த செய்திகளுக்கு இன்று இரவோடு அதனுடைய கடைசி தினம் என்பதாக சொல்லப்படுகிறது. சுருக்கமாக சொன்னார், சங்கிக்குரிய பெருமக்களே, நாம் எவ்வளவு தூரம் செயல்பட்டு இருக்க வேண்டும். மார்க்கத்திற்கு ஒரு விஷயம் என்றால் பெருமானார் கோபப்பட்டு இருக்கிறார்கள். நாம் அது சம்பந்தமாக வீரம் விடுகொண்டு எழ வேண்டும். ஆனால் நம்மிடத்தில் அது போன்ற விஷயங்களை காண முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக பயணங்கள் நேரங்களிலும் கூட அவர்கள் பாதுகாப்புகளுக்காக வாள்களை வைத்திருப்பார்கள். புகாரியிலே ஒரு ஹதீஸ் இப்படி வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரத்தினுடைய ஒரு கிளையில் அவர்களுடைய வாளை தொங்க விட்டு விட்டு அடியில் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். எதிரிகள் நிரம்ப இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு எதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்காக, ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவன், பெருமானாரனுடைய நெஞ்சின் மீது அமர்ந்து கொண்டு பெருமானாரனுடைய வாளை மரத்திலிருந்து உருவி கழுத்தின் பக்கத்தில் வைத்து கேட்பான், மை யம்னஉக மின்னி, இப்பொழுது உன் கழுத்து என் கையில் இருக்கிறது, நினைத்தால் அறுத்து விடுவேன். என்னிடத்திலிருந்து உன்னை பாதுகாக்கக்கூடிய மனிதர் இந்த இடத்துல யார் இருக்கிறார் என்பதாக அவன் கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வார்த்தையை சொல்லுவார்கள், அல்லாஹ் என்பதா. அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அவன் கைகள் நடுநடுங்கி அந்த கற்றி அந்த வாள் கீழே விழுந்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வாளை எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய நெஞ்சின் மீது அமர்ந்து கழுத்தில் கைத்தையை வைத்துவிட்டு கேட்பார்கள், மை யம்னஉக மின்னி, இப்பொழுது என்னை உன்னிடத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய மனிதர் யார் என்று கேட்கிற பொழுது அந்த மனிதன் சொல்லுகின்ற வார்த்தை, உங்களை தவிர வேறு யார் இருக்க முடியும்? உங்கள் கையில் தானே கத்தி இருக்கிறது, உங்கள் கையில் தானே வாள் இருக்கிறது. நீங்கள் நாடாவிட்டால், நீங்கள் என்னை மன்னிக்காவிட்டால் நீங்கள் என்னை கொன்று விடலாம் என்பதாக அவன் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை எடுத்துவிட்டு அவனை அருகில் அமர்த்தி சொல்லுவார்கள், மார்க்கத்தின் சம்பந்தமாக இந்த மார்க்கத்தினுடைய விழுமியங்களை சொல்லி தருவார்கள். உன்னை கொல்லுவதற்கான வாய்ப்பு இருந்தும் நான் இப்பொழுது கொல்லவில்லை, எனவே இந்த தூய மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொள், கலிமாவை சொல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது அவன் சொல்லுவான், நான் மன்னிப்பு கேட்டதும் உன்னிடத்தில் மன்றாடியதும் என் உயிர் தப்பிப்பதற்காகத்தானே தவிர இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு என் மனம் இயம்பவில்லை என்பதாக அவன் சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கங்கிற அந்த குணம் சார்ந்த விஷயத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வலது தொடை பக்கத்தில் அவனை அமர்த்துவார்கள். அமர்த்தி அவனுக்கு தேவையான பேருத்த பழங்களை கொடுப்பார்கள், பொருள்களை கொடுப்பார்கள். சஹாபிகளிடம் சொல்லி அந்த மனிதருக்கு தேவையான பொருள்களை கொடுத்து அந்த இடத்திலிருந்து அவரை அனுப்பி வைப்பார்கள். இந்த இடத்தில் நாம் யோசிக்க வேண்டும், அங்கு சென்ற மனிதன், அந்த மாற்று மத சகோதரன் அங்கு போன மாத்திரத்தில் நான் எவரை கொல்லுவதற்காக நம் கூட்டம் எல்லாம் என்னை இங்கு அனுப்பியதோ அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த கூத்திரத்தையும் அப்படியே கூட்டிக் கொண்டு வந்து பெருமானாரிடத்தில் அவன் ஷஹாதத்து சொன்ன அந்த வரலாற்றுகளை படிக்கிற பொழுது, சங்கைக்குரிய பெருமக்களே,
குணங்கள் மட்டும்தான் இந்த மார்க்கத்தில் எல்லா விதமான மாற்றங்களையும் கொடுக்க முடியுமே தவிர, சமயங்களில் விதமான நாம் போராட்டங்களை ஏற்படுத்துவதனால், சமயங்களில் நம்மளுடைய வேகங்களை காண்பிப்பதினால், முயற்சிகளை எடுப்பதினால் அதன் மூலியமாக ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும் என்று இருந்தாலும் கூட நம் குணங்கள் மாறாத வரைக்கும் அதற்கு தீர்வுகள் கிடைக்கப் போவது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற நேரத்தில் கோபப்பட்டிருக்கிறார்கள். மார்க்க சட்டங்கள், மார்க்க விழுமியங்கள் எங்கெல்லாம் தடையாக வந்து இருக்கிறதோ, எங்கு மார்க்கத்தினுடைய விஷயங்கள் போக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் பிள்ளை கிடையாது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையை தனது வளர்ப்பு மகனாக, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வளர்ப்பு மகனாக வளர்த்தார்கள். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பிறந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் வஃபாத்தாகிவிட்டது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியப்பட்டு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வளர்ப்பார்கள். ஏன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற, உம்மு குல்சூம், ருக்கையா போன்ற மகள்களை மீது பிரியம் வைப்பதை விட அவர்கள் அளவிற்கு ஈடாக ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது பிரியம் வைத்திருக்கிறார்கள். ஹசன் ஹுசைனுக்கு கொடுத்த பிரியத்தை போன்று ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனாக இருந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் பிரியத்தை காமிச்சிருக்கிறாங்க. ஹதீஸிலே இப்படி சொல்லப்படும், பயணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்விட்டு மதீனாவிற்குள் வருகிற பொழுது உசாமா என்கின்ற அந்த சின்னஞ்சிறு பிள்ளை, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன், இந்த பேர பிள்ளையாக பார்க்கக்கூடிய உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஒட்டகத்திற்கு அருகில் நின்று கொண்டிருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்திலிருந்து அப்படியே கீழே குதிச்சு அந்த உசாமாவை தூக்கி தன் அருகில் வைத்துக் கொண்டு அவர்களை கட்டி அணைத்துக் கொண்டு அந்த ஒட்டகத்தில் செல்லுவார்கள் என்பதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது. இவ்வளவு பிரியமான உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, ஃபத்ஹ் மக்காவிற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மிகப்பெரிய இஸ்லாமிய நாடாக மக்கா மாறிய பொழுது அங்க உயர்ந்த குலத்தினுடைய பெண்மணி ஒருவர் திருடி விட்டார் என்கிற செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு உயர்குல பெண்மணி திருடி விடுவார், அவருக்கான சட்டத்தை சலுகை செய்ய வேண்டும் என்பதற்காக எல்லாரும் கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்பதான் ஃபத்ஹ் மக்கா, இப்பதான் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது, இஸ்லாம் இப்போதான் அறிமுகமாகிறது மக்காவிற்குள்ளாக, எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல சட்டத்தை கொஞ்சம் சலுகை செய்தால், மார்க்கத்துக்கு கொஞ்சம் வளர்ச்சி கொடுத்துச்சுன்னு சொன்னா இன்னும் நிரம்ப பேர்கள் இந்த மக்காவில் இஸ்லாத்திற்கு வருவதற்கு அது காரணமாக இருக்கும் என்று சில சஹாபிகள் கூட எண்ணினார்கள். அப்படி எண்ணுகின்ற நேரத்துல சில அபிமானிகளுடைய ஆசைகளின் பிரகாரம் அந்த உயர்குல பெண்மணிக்கான தண்டனை சலுகை செய்யப்படுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்க வேண்டும். இதுக்கு யாரை பரிந்துரைப்பதற்கு, சிபாரிசு செய்வதற்கு, அழைத்து செல்வதற்காக அவர்கள் ஆலோசனை செய்கிற பொழுது உசாமா என்கின்ற இந்த பேரப்பிள்ளை, வளர்ப்பு மகனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய இந்த பேரப்பிள்ளையை அழைத்து சென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கடுகடுத்து பேச மாட்டார்கள், விஷயத்தை ஏற்றுக்கொள்வார்கள், மாற்று கருத்துக்களை சொல்லுவார்கள் என்கின்ற ஆசையில் சில சஹாபிகள் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு, அவர்கள் இப்பொழுது இளைமையான வயதில் இருந்தவர்கள், அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போய் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமா பேசுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் கடுகடுத்து கோபமாக பேசியது கிடையாது. நீங்க உசாமா ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் சொல்லல, அவர்களோடு பயணித்து வாழ்ந்த எல்லா சஹாபிகளும் சொன்ன வார்த்தை வலா ஃபாஹிஷம் வலா முத்தஃபஹிஷா. பெருமானார் ஒரு வாழ்க்கையில் ஒரு முறை கூட, வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் கூட பெருமானார் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியது கிடையாது, அசிங்கமான விஷயங்களை பேசியது கிடையாது. அப்படிப்பட்ட பெருமானார், இன்னும் சொல்ல போனால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், 10 வருட காலம் நான் அவர்களுக்கு அடிமையாக இருந்திருக்கிறேன். 1 வருடம் 2 வருடம்லாம் இல்ல, 10 வருட கால அடிமையாக நான் இருந்திருக்கிறேன். இந்த அடிமையாக இருந்த காலத்தில் ஒரு முறை கூட என்னை சீ என்ற வார்த்தையை சொல்லி பெருமானார் திட்டியது கிடையாது. சமயத்தில் எனக்கு வேலைகளை கொடுப்பார்கள், சில திர்கங்களை கொடுத்து வாங்கிட்டு வாங்க அனுப்புவாங்க. நான் விளையாட்டு பிள்ளையாக இருந்த காலத்தில் பிள்ளைகளோடு சென்று விளையாடி கொண்டிருப்பேன். நீண்ட நேரத்திற்கு பின்னால் நான் வராததை அறிந்த பெருமானார் அந்த சாலை ஓரத்தில் என்னை தேடிக்கொண்டு வருவார்கள். நான் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தவன என்னுடைய தலையை தடவி கொடுத்து, நான் இடத்தில் காசுகளை கொடுத்து வாங்கி வர சொன்னேனே, ஏன் ஒன்றும் வாங்கி வரவில்லை, மறந்துட்டியாப்பான்னு கேட்பாங்க. அதற்கு பின்னால் அந்த வேலையை நான் செய்து முடிப்பேனே தவிர பெருமானார் ஒரு முறை கூட என்னை வேலைக்காரனாக என்னை பாவித்தது கிடையாது என்பதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். சகையானவர்களே, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதைவிட பிரியமாக பார்க்கப்பட்டவர்கள், பேரப்பிள்ளையாக பாவித்து பார்க்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கண்கள் சிவந்து போகிறது,
மார்க்கத்திற்கு புறனாக, மார்க்கத்திற்கு மாற்றமாக ஒரு விஷயத்தை சொல்லுவது தன் குடும்பமாக இருந்தாலும் கூட பெருமானார் அதை ஏற்க தயாராக இல்லை. நேராக மெம்பரில் ஏறினார்கள். பேசிய வார்த்தை வரலாற்றில் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த குரலில் பேசினார்கள், என் மகள் வலவ் கானத் ஃபாத்திமத்துன், என் மகள் ஃபாத்திமாவாக இருந்தாலும் கத்தஅத் ஐதியஹா, அவளுடைய கையையும் நான் துண்டிப்பேனே தவிர மார்க்கத்திற்கு மாற்றமாக, உயர்குல பெண்மணியாக இருந்தால் என்ன, தாழ்ந்த குலமாக இருந்தால் என்ன, மார்க்கம் என்று வந்துவிட்டால் என் குடும்பத்தை விட நான் என்னுடைய மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சங்கைக்குரியவர்களே, நமக்கு ஒரு விதமான லாபங்களை இந்த அரசாங்கம் கொடுக்கிறது என்று சொன்னால் அதில் எவ்வளவு கூட்டங்கள் கியூ இருக்குது. ஒரு இடத்துல நமக்கு காசு பணங்கள் வருகிறது அல்லது ஏதாவது ஒரு சலுகைகள் கிடைக்கிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்லாம் சமூகமும் வந்து காலையிலிருந்து நிற்குது. இன்றைக்கு நாம் மிகப்பெரிய ஒரு அமைதி போராட்டமாக இந்த QR கோட் மூலியமாக, நம்மளுடைய இமெயில் மூலியமாக வக்ஃப் வாரியம் என்கின்ற பைத்துல் மாலை பாதுகாப்பதற்காக நாம் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது நாம் யோசித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் நாம் எந்த அளவிற்கு பின்தங்கி போய் அதை நாம் மிக ஏமாற்றத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பது இந்த சமூகம் விழிப்பட வேண்டிய, மிகவும் விழிப்புணர்வோடு பார்க்க வேண்டிய பார்வையாக இருக்கு. சங்கைக்குரிய பெருமக்கள், இந்த குணம் நம்மள்கிட்ட வரணும். சாதாரணமாக இந்த மார்க்கத்தையும் மனிதர்களையும் நாம் பார்த்து விடக்கூடாது. அபூ தர்தா என்கின்ற சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேசமானவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்பட்டவர்கள் தான். எல்லா காலங்களிலும் அவர்களுக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்துகளையும் இழந்துவிட்டு வந்து சஹாபி அவர்கள் அபூ தர்தாங்கிற சஹாபி. அந்த சஹாபி ஒரு நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொஞ்சம் இப்னு சௌதா என்று சொல்லக்கூடிய கருப்பியின் மகனே என்பதாக திட்டி விடுவார்கள். கருப்பினத்தினுடைய மகன் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏதோ ஒரு கோபத்தில் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லி பேசிடுவாங்க. சமயத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்ற வார்த்தை எப்படி இருக்குன்னா, என்னை போன்ற அருவருப்பான, என்னை போன்று கேவலமான, மிகவும் கருப்பு இனத்தை சார்ந்த என்னை போன்ற ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்தை வழங்கக்கூடிய பொறுப்பை மனிதர்கள் கையில் கொடுத்திருந்தால் கண்டிப்பாக எனக்கு இஸ்லாம்ங்கிற அந்த ஹிதாயத்து கிடைச்சிருக்காதுன்னு சொல்லி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நேரத்தில் அந்த சஹாபியா இப்னு சௌதா என்று சொல்லக்கூடிய கருப்பியின் மகனே என்பதாக சொல்லி விடுவார்கள். சொன்ன மாத்திரத்தில் பெருமானாருக்கு செய்தி வரும். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மிக நேசமான சஹாபி தான் அபூ தர்தா. வாழ்க்கையில் ஒட்டுமொத்த சொத்துகளையும் மார்க்கத்திற்காக கொடுத்து விட்டு ஒரு ஏழையாக வந்து வாழ தொடங்கியவர்கள் அபூ தர்தா. அந்த சஹாபியை பார்த்து பெருமானார் சொன்னது, ஃபீக்கும் ஜாஹிலியத்துன், நீ இன்னும் இஸ்லாத்திற்குள் வரவில்லை என்பதாக சொன்னார். இவ்வளவு நாள் என் சஹாபியாக நீ ஆகவில்லை என்பதாக சொன்னார்கள். இவ்வளவு தூரம் என்னிடத்தில் பழகியும் என் பண்புகள் குணங்கள் வரவில்லை என்று சொன்னால் நீ மார்க்கத்தில் இல்லை என்பதை அந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இந்த சமூகத்திற்கும் சொன்னதாக வார்த்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சங்கைக்குரியவர்களே, மார்க்கத்தை பெயரளவிற்கு இன்றைக்கு பின்பற்றி கொண்டு நாம் மார்க்கத்தில் முழுமையடைந்ததாக நம்மை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம், நம்மை சமாளித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நற்பண்புகளாக பெருமானார் விதைத்த அந்த விதைகள் நம்மிடத்தில் வளராத வரைக்கும் நாம் எவ்வளவு தூரம் நம் மார்க்கம் விஷயமாக பேசினாலும் செயல்பட்டாலும் குணங்கள் இல்லாத வரைக்கும் அது வெற்றி காகிதங்கள் தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரியவர்களே, இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய குணங்கள் இருந்தாலும் இரண்டாவது இன்றைக்கு சமூகத்தில் மிக வீழ்ச்சியாக பார்க்கப்படக்கூடிய இரண்டாவது குணம், நம்மை தாழ்ந்து போய் பிறரை மதிக்கக்கூடிய விஷயத்தில் யாருக்குமே இதில் உடன்பாடு கிடையாது. நமக்கென்று ஒரு அங்கீகாரம் இருக்கிறது, நமக்கென்று சமூகத்தில் ஒரு கௌரவம் இருக்கிறது என்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையில் நாம் எல்லாம் நிமிர்ந்து நிற்கதான் ஆசைப்படுகிறோமே தவிர நாம் தாழ்ந்து போவதற்கு யாருடைய மனமும் அதற்கு எந்த விதமான ஒப்புதலும் தருவதற்கு இடம் கிடையாது. சங்கைக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய இன்னொரு புகாரியில் ஒரு ஹதீஸ் இப்படி வரும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், மதீனாவிலே மிக கருப்பான ஒரு பெண் இருப்பார், கருப்பு அடிமையை சார்ந்த பெண். அந்த பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களை திடீரென்று இழுத்தி பிடிப்பாள். பிடித்துக் கொண்டு பெருமானாரை அந்த மதீனாவினுடைய தெருக்கள் முழுவதும் இழுத்துக் கொண்டு சுத்துவாள். சுத்திவிட்டு அவருடைய நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அழைத்து சென்று, எனக்கு இந்த தேவை வேண்டும், எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க, எனக்கு இந்த வீடுகள் இந்த பொருள்லாம் வேணும்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண் முறையிட்ட பொழுது பெருமானார் அதை செய்து கொடுத்தார்கள் என்கின்ற அந்த ஹதீஸும் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கையானவர்களை, நாம் தாழ்ந்து போகுவதற்காகத்தான் இந்த விஷயங்களை நான் சொல்லுகிறேன். எந்த இடத்தில் நாம் கௌரவங்களை பார்க்க வேண்டும் என்பதை தாண்டி எப்படிப்பட்டவர்களாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் நீங்கள் யோசிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இன்னொரு ஹதீஸ், வைதா சாஃபஹ ரஜுலுன், ஒரு மனிதர் பெருமானாரிடத்தில் முசாஃபஹா செய்வதற்கு கையை கொடுத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் கையை எடுக்கிற வரைக்கும் பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு கொஞ்ச நேரம்
நாம் யாராவது ஒரு முசாஃபஹா செய்பவர்களாக இருந்தால் நம்மை விட உயர்ந்தவர்களாக பணத்திலோ பொருளாதாரத்திலோ அந்தஸ்திலோ கொஞ்சம் அதிகமானவர்களாக இருந்தால் அவங்ககிட்ட நம்ம கையை கொடுத்திருக்கோம். நம்மை விட தாழ்ந்தவர்களாக நாம் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறது அல்லவா? நம்மை விட பொருளாதாரத்திலோ, நம்மை விட உடை ஆடைகளிலோ, அல்லது அகலாக் என்கின்ற குணங்களிலோ நம்மை விட ஒருவர் தாழ்ந்தவராக இருப்பவர் கைகளை கொடுத்தால் எவ்வளவு வேகமாக நாம் வெளியே எடுப்பதற்கு முயற்சிக்கிறோம். இது மிகப்பெரிய விஷயங்களாக அல்லாஹ் பார்க்கிறார். நான் இன்னமும் சொல்லுவேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் என்கின்ற ஒரு சஹாபி, கண் தெரியாத சஹாபி, குருடரான இருந்த சஹாபி. அந்த சஹாபி வந்தால் மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அவங்களை மரியாதை செலுத்துவாங்கன்னு சொன்னா, தன் தோளில் இருக்கக்கூடிய துண்டுகளை, தன் தோளில் இருக்கக்கூடிய அந்த துண்டை எடுத்து அவருக்காக அந்த தூசியை தட்டிவிட்டு அந்த துண்டை விரித்து அவர்களை உட்கார சொல்லுவார்கள். நீங்கள் வரலாற்றை படித்து பார்க்க வேண்டும். எதற்கு பெருமானார் இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் தெரியுமா? நீங்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இதில் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபிகளையும் பழகுவாங்க. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப நேரம் அது. பெரும் பெரும் சமூகத்தினுடைய தலைவர்களாக பார்க்கப்பட்டவர் அபூஜஹல், அபூ லஹப், இப்படி இக்ரிமா, ஷைபா போன்ற பெரும் பெரும் காஃபிர் தலைவர்கள் எல்லாம் இருந்தாங்க. ஒரு நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெரும் பெரும் காஃபிர் குறைஷிகள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ்னு சொல்ல மாட்டாங்க, முஹம்மதுன்னு தான் சொல்லுவாங்க. முஹம்மத், இப்பொழுது உங்களிடத்தில் நாங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு ஆசைப்படுகிறோம் என்பதாக சொன்னாங்க. மார்க்கத்தை நாங்களும் தெரிஞ்சுக்கணும், ஆனா எங்களுக்கு ஒரு கட்டளை என்ன, எங்களுக்கும் ஒரு விதமான நிபந்தனை இருக்கிறது. நீங்கள் எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித்தர நேரத்துல, ஒரு நேரத்தில் அவங்க இறங்கி வந்திருக்காங்கிற செய்தி பெருமானாருக்கு சந்தோஷம். ஏன்னா ஒரு கூட்டத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள், தலைமைகள், இப்படிப்பட்டவர்கள் அந்த சமூகத்திற்கு, இஸ்லாத்திற்கு அவர்கள் வந்து விட்டால் நிரந்த பேர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு அது காரணமா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை சந்தோஷமா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அவர்கள் வைத்த நிபந்தனை என்ன தெரியுமா? நாங்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளுகின்ற நேரத்துல உங்களோடு உம்மு மக்தூம், ஷுஐப் இது போன்ற தாழ்த்தப்பட்ட சஹாபிகள், ஏழையான சஹாபிகள், பிலால், ஹப்பாப் போன்ற சஹாபிகள்லாம் இருக்கக்கூடாது. எங்களுக்கு தனிச்சுதான் நீங்க மார்க்கத்தை சொல்லி தரணும், அவங்களை எங்களோட ஒட்ட விடக்கூடாதுன்னு சொல்லி இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் அந்த பெரும் தலைவர்கள், அந்த மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர் குறைஷிகள் பேசினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, யோசித்து பார்த்தார்கள், இவர்கள் எல்லாம் மார்க்கத்துக்கு வந்தா மிகப்பெரிய ஒரு பயனாக இருக்கும். முதல்ல இவங்களை மார்க்கத்திற்குள் வர வச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் சொல்லி தந்து கற்றுக் கொடுப்போம் என்பதாக எண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் மக்காவிலே அங்க காபாவினுடைய ஒரு இடத்திலே அவர்களுக்கு மார்க்கம் சொல்லுவதற்காக அழைக்கிறார். சங்கிக்குரியவர்களே, எப்பயுமே சஹாபிகளை அழைச்சுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை பத்தி பேசுவாங்க. ஆனா இந்த பெருந்தலைவர்கள் எல்லாம் தனியாக அழைத்து மார்க்கத்தை பற்றி சொல்லி தருவதற்காக அழைக்கிற பொழுது எந்த சஹாபி பெருமானார் கூப்பிடல. அந்த நேரம் காபாவிலே தொழுது கொண்டிருந்த கண் தெரியாத சஹாபியாக இருந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் என்கின்ற அந்த சஹாபி கண்ணு தெரியாது. இந்த சஹாபி பெருமானாருடைய குரல் கேட்பதை உணர்ந்து கொண்டதற்கு பின்னால் அந்த கூட்டத்திற்கு இவர் அழைக்காமலே அந்த இடத்துக்கு போறார். ஏன்னா சஹாபிகள் தானே சுத்தி இருப்பாங்க நினைச்சு இந்த சஹாபி, கண் தெரியாத அந்த சஹாபி பெருமானாருக்கு அருகில் செல்லுகிறார். சென்றவர் பெருமானாருடைய குரல் கேட்ட மாத்திரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிறார். நீங்கள் வரலாற்றை படித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொன்னார்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைச்சாங்கன்னா, இப்பொழுதுதான் இவர்கள் மார்க்கத்தை பற்றி கேட்டுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள், இவர்கள் வைத்த நிபந்தனைகளுக்கு மாற்றமாக இப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் வந்து விட்டார் என்பதாக கொஞ்சம் முகத்தை திருப்புகிறார்கள். நீங்கள் ஹதீஸிலே நீங்கள் பார்க்க வேண்டும், குர்ஆனினுடைய வசனங்கள் இப்படி இறங்கியது. பெருமானாரை அல்லாஹ் தஆலா எப்பொழுதுமே அவர்களுடைய புகழ்ச்சியான பெயர்களை கொண்டுதான் குர்ஆனில் அழைப்பான். யா அய்யுஹன் நபி என்பதாக சொல்லுவான், யா அய்யுஹர் ரசூல் என்பதாக சொல்லுவான், யா முஸம்மிர் என்பதாக, முதஸ்ஸிர் என்பதாக பேர் அல்லாமல் அவர்களுடைய புகழ்ச்சியான வார்த்தைகளை மட்டுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன பேர். ஆனா இந்த விஷயத்திற்கு பின்னால் பெருமானாரை அல்லாஹ் எப்படி அழைத்தான் என்பது ஒரு சூறாவிலே உங்களால் பார்க்க முடியும். அபஸவத வல்லா அன்ஜாஹுல் ஆமா, ஒரு மூன்றாவது மனிதரை பார்த்து பேசுவதை போன்று பெருமானாரை பார்த்து அல்லாஹ் பேசலாம். ஒரு மனிதர், ஒரு பார்வையற்றவர் வந்த நேரத்தில் ஒருவர் முகத்தை திருப்பி கொண்டாரே, அப்படிப்பட்ட நபியே என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மூன்றாவது மனிதரை போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கடுமையாக பேசிய வார்த்தை அது. ஒரு மூன்றாவது மனிதரை போன்று பெருமானாரை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு கண் தெரியாதவர் மார்க்கத்தில் அந்த நேரத்தில் கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அந்த இடத்திற்கு மத்தியில் வந்த பொழுது அவருக்காக நீ முகத்தை திருப்பினாயே, அப்படிப்பட்டவரே என்று அந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முரணாக அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கிய பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சமூகத்தில் அதனுடைய தொடர்ந்து வசனங்கள் நிறைய வரும். வலா துரித ஐனா காண்கும்,
வலா துரீது ஸீனத்துல் ஹயாத்தி துன்யா, இது போன்ற பெரும் பெரும் காஃபிர் குறைஷிகள் உங்களிடத்தில் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதனால் உங்களுக்கு உலகத்தினுடைய லாபங்கள் கிடைக்கும், உலகத்தின் நிரம்ப பேர் இஸ்லாத்திற்கு வருவார்கள், என்னை அவர்கள் புகழ்வார்கள் என்றெல்லாம் நபியே நீங்கள் நினைத்தால் அதை விட்டுவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்னான். எனக்கு மார்க்கத்திற்கு வருவதற்கு இவர்கள் எல்லாம் தேவையில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த வசனங்கள் நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய வசனங்கள். ஏழைகளை மதிக்க வேண்டும் என்பதுதான் அங்கு முதன்மையாக சொல்லப்பட்டது. வறியவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட வார்த்தை. அவர்கள் எவ்வளவு இழிவானவர்களாக, அவர்கள் எவ்வளவு வறியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கண்ணியம் செலுத்தாத வரைக்கும் மார்க்கத்தில் ஹிதாயத்தே தேவையில்லை என்கிற அளவிற்கு அல்லாஹ் தஆலாவினுடைய வசனங்கள் கடுமையாக இருந்தது என்று சொன்னால், இன்னமும் அந்த வசனத்துடைய தொடர்ச்சி இப்படி இருக்கும். நபியே, நீங்கள் இப்படி ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தால் உங்களுடைய நாடி நரம்புகளை நாங்கள் அசைத்து விடுவோம், அதை பலகீனமாக ஆக்கி விடுவோம் என்கின்ற அந்த வசனத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி எச்சரித்திருக்கிறார் என்று சொன்னால், சங்கைக்குரிய பெருமக்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகத்தில் ஒரு மார்க்கத்தை எங்கிருந்து நாம் பரப்ப வேண்டும் என்றால், எங்கிருந்து நாம் குணங்களை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், நம்மை விட பலகீனமானவர்களிடத்திலிருந்து வெளிப்படுத்த வேண்டும். நம்மை விட ஏழைகள், வறியவர்கள். நீங்க எல்லாம் உணரணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால் அனஸ்ரதியல்லாஹு சொல்றாங்க, அதற்கு பின்னால் பெருமானார் எந்த பெரும் பணக்காரர்களோடு சேர்ந்ததாக வரலாறு கிடையாது. காலம் முழுவதும் அவர்கள் பழகிய ஆட்கள் ஏழைகள், காலம் முழுவதும் அவர்கள் பேசிய ஆட்கள் வறியவர்கள். நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு சலாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால், நம்மை விட பணத்தில் அந்தஸ்தில் ஒருவர் பெறுகிறதாக இருந்தால் அவருக்கு சொல்ற சலாத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸலாம் அலைக்கும் என்பதாக அப்படியே ஒரு குரலை உயர்த்தி சந்தோஷத்தை முகத்தில் வர வைத்துக் கொண்டு நாம் சலாம் சொல்லுவோம். நம்மை விட கொஞ்சம் ஈக்குவலா இருக்கிற மட்டும் அது ஒரு விதமான சலாமாக இருக்கும். நம்மை விட தாழ்ந்தவராக சாலைகள் இருக்கக்கூடிய மிஸ்கின்களும் நம்ம வீடுகளுக்கு தேடி வருகிறார்கள். அவர்கள் சலாம் சொல்லுகிற பொழுது பதில் சலாம் கூட நம்ம சொல்றது கிடையாது. ஏன்? அவரும் கலிமா சொல்லிய ஒரு சகோதரர் தானே. அவருக்கு நாம் இன்முகத்தோடு புன்முறுவலோடு சலாம் பதில் சலாம் சொல்லுவது மார்க்கத்தில் அங்கம் தானே என்பதை நம் உள்ளம் ஏற்க மறுக்கிறது என்று சொன்னால், இங்கு குணங்கள் நம் உள்ளத்தில் இன்னும் பதியவில்லை. மார்க்கத்தை வெறுமன காகிதங்களை போன்று, வெறுமன செய்திகளை போன்று தெரிந்து வைத்திருக்கிறோமே தவிர பெருமானாரிடத்தில் இருக்கக்கூடிய அகங்குணங்கள் நம்ம இடத்தில் இன்னமும் வரவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பின்னால் எப்பொழுது உம்மு மக்தூம் வந்தாலும், எப்பொழுது வந்தாலும் அவருக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துண்டுகளை விரித்துதான் அமர வைத்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் எந்த நேரத்தையும் அந்த சஹாபி விட்டு பெருமானார் பிரிஞ்சதாக வரலாறுகளே கிடையாது. சங்கைக்குரிய பெருமக்கள், இந்த ரெண்டு குணங்கள் நம்மிடத்தில் வர வேண்டும். ஒன்று கோபம். அது எதற்காக வர வேண்டும்? மார்க்கம் சார்ந்த விஷயங்களுக்காக வர வேண்டும். நம் குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு கோபம் வருவது இயல்புதான். ஆனால் மார்க்கம் சார்ந்த விஷயங்களுக்கு வர வேண்டியதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த வார்த்தைகள். பெருமானாருக்கு எத்தனையோ இன்னல்கள் நடந்திருக்கு, எவ்வளவோ துயரங்கள் நடந்திருக்குது. பெருமானாருடைய மகள் ருகையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரத்திற்காக ஒட்டகையில் பயணிக்கிற பொழுது எதிரிகளுடைய அம்புகள் தாக்கி அவர்களுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தை அப்படியே மாண்டு போனது, கொல்லப்பட்டது. பெருமானார் பதிலுக்கு பழிவாங்குவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் ஃபத்ஹு மக்காவில் பழிவாங்கவில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் பழிவாங்கிய சம்பவங்கள், மீண்டும் வீறு கொண்டு எழுதி தன் வீரத்தை காண்பித்ததெல்லாம் மார்க்கத்திற்கு புறம்பாக ஒரு விஷயங்கள் ஏற்படுத்துகின்ற பொழுது அதுக்கு எவ்வளவு தூரம் வீரியமாக வந்து குரல் கொடுக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் அதற்காக முன்னெடுப்புகளை பெருமானார் எடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் எடுத்திருக்கிறார்கள். சங்கையானவர்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது குணங்கள் நான் சொல்லியது, வறியவர்கள், பலகீனமானவர்கள், ஏழைகளுக்கு நாம் முகங்களை அவர்களுக்கு புன்முறுவலாக நாம் அவர்களுக்கு முன்னால் வைக்க வேண்டும். அவர்களுக்கு செலுத்த வேண்டிய கண்ணியங்களை செலுத்த வேண்டும். இந்த உலகில் எவ்வளவு தூரம் ஒருவன் இருந்தாலும், ஒரு கட்டத்தில் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் அகங்காரங்களோடு ஆணவங்களோடு நிரம்ப மனிதர்கள் வாழுகிறார்கள், பெரும் பொருளாதாரங்களை சேர்த்து வைக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் தான் ஜெயித்து விட்டதாக நினைக்கிற பொழுது அவர்களுக்கான மரணம் வந்த நேரத்தில் அவர்களிடத்தில் இருக்கிற எல்லா ஆபரணங்களும் உருவப்படுகிறது, எல்லா உடுப்புகளும் உருவப்படுகிறது. ஒன்றுமல்லாதவர்களாக மிகவும் கீழ்த்தரமான ஆடைகளில் ஒன்றுதான் கஃபன் துணி என்பது. ஆக குறைந்த விலைகளில் விற்கப்படக்கூடிய துணி கஃபன் துணி. அதை கொண்டு சுத்தப்படுகிறார், அதை கொண்டு அவர்களுக்கு மூடப்படுகிறது. அதற்கு பின்னால் ஆக குறைந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படக்கூடிய மண், அந்த குழிக்குள் அவன் தள்ளப்படுகிறான். இப்படிப்பட்ட மனிதன் தான் வாழ்க்கையில் தான் அகங்காரமானவனாக மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டதாக அவனுடைய மனம் எண்ணுகிறதை நினைத்து நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். சங்கைக்குரிய பெருமக்கள், இந்த உலகத்தில் பெருமானாரை விட நாம் உயர்ந்தவர்கள் கிடையாது. ஒரு சஹாபி கேட்பாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்க பசிச்சா என்ன செய்வீங்க? ரசூலுல்லாஹ் நீங்கள் வாழ்ந்த காலத்தில் உங்களுக்கு பசி வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, 3 பிறை, அதாவது 3 மாதங்களாக எங்களுக்கு பிறைகள் வரும், பிறைகள் போகும், பிறைகள் வரும், பிறைகள் போகும். எங்கள் வீட்டில உணவு கிடையாது.
சௌதான் 2 கருப்புகளை தவிர என்பதாக சொல்லுவார்கள். அது என்னன்னு சொன்னா தண்ணீரும் பேரித்தம்பளம், தண்ணீரையும் பேரித்தம்பளையும் வைத்து 3 மாதங்கள் வாழ்ந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னமும் சொல்ல இன்னொரு ஹதீஸும் புகாரியில் இப்படி வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அவர்களுடைய வீட்டில் அடுப்பெரியாத நாட்கள் 15 நாட்கள். ஒரு மாசத்துல 15 நாட்கள் அடுப்பெரியாம இருக்கும். 15 நாட்கள் அடுப்பெரியாத நேரத்துல நீங்க என்னங்க சாப்பிடுவீங்கன்னு சொல்லி அந்த சஹாபி கேட்ட நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, கானத்து ஜீரான், என் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்று சில பெண்மணிகள் அன்சாரி தோழிகள் இருந்தார்கள். எனக்கும் பெருமானாருக்கும் மட்டும் 1 டம்ளர் பாலை கொடுப்பார்கள். அதை குடித்து நாங்கள் 15 நாள் இருந்தோம் சொன்னாங்க. சங்கைக்குரியவர்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பெருமானாரை விட நாம் உயர்ந்தவர்கள் அல்ல, பெருமானாருடைய வாழ்க்கையை விட நம் வாழ்க்கை மேன்மையானதும் அல்ல. இங்கு நாம் பெருமானாருடைய வாழ்க்கை எந்த இடத்தில் விட்டு சென்றார்களோ. இன்னொரு ஹதீஸும் இப்படி வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்திற்கு பிறகு அவர்கள் விட்டு சென்ற சொத்துகளிலிருந்து 1 திர்ஹம் கூட கிடையாது. வலா திர்ஹமன் வலா தீனாரன் வலா அபுதுன் வலா ஆமத்துன், எந்த அடிமையும் விட்டுல, எந்த பணிப்பெண்களையும் விட்டு செல்லவில்லை, எந்த திர்ஹம் தீனார்களையும் விட்டு செல்லவில்லை. ஏன் 3 கொத்து கோதுமைகள் கூட அவர்கள் வீட்டில் இல்லை என்பதாக அனஸர் எழுதுவாங்க. சங்கைக்குரிய பெருமக்களை நாம் உணர வேண்டும். சஹாபிகள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்ததினால் இந்த சமூகத்தில் இப்படிப்பட்ட இஸ்லாத்தை கொண்டு வந்தார்களோ, எப்படிப்பட்ட குணங்களை தன்னோடு எடுத்துக்கொண்டதால் பெருமானார் பழகிய சஹாபிகள்ல ஆக பெரிய சஹாபியாக நாமெல்லாம் இன்று நினைத்துக் கொண்டிருக்கிற பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்றைக்கு சமூகத்தில் மிக ஏழையாக நாம் யாரை பார்க்கிறோமோ அதை விட மிகவும் வறியவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஹதீஸில் இப்படி ஒரு ஹதீஸ் வரும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கீழாடை மட்டும்தான் இருக்கும், மேலாடை இருக்காது. அவர்கள் சமயத்தில் தொழுகிற நேரத்தில் அவர்களுடைய பின் உறுப்புகள் கூட தெரியும் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சஹாபிகளோடு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழகினார்கள். இந்த மார்க்கத்தை வென்றெடுப்பதற்கு அவர்கள் குணங்களை மட்டும்தான் மையமாக வைத்தார்களே தவிர எந்த ஒரு பொருளாதார ஆயுதங்கள், தனக்கென்று உயிர் கொடுக்கக்கூடிய 1000 சஹாபிகள், லட்சம் சஹாபிகள் இருந்தார்கள். முஸ்அப் இப்னு உமைர் சொல்லுவார்கள், அந்த பத்ர் போர்க்களத்திலே சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உத்தரவிட்டால் நாங்கள் கடலில் குதிப்பதற்கும் தயாராக இருக்கிறோம். நீங்கள் உத்தரவிட்டால் உங்களை தாக்குவதற்கு முன்னால் எங்கள் அத்தனை பேருடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம். எங்கள் அத்தனை பேர் பிணங்களையும் விதித்துக் கொண்டுதான் உங்களை எதிரிகள் சந்திக்கிற அளவிற்கு நாங்கள் உங்களை பாதுகாப்போம் என்பதாக சஹாபிகள் அத்தனை பேரும் அவர்களுக்காக உயிர் கொடுக்கிற அந்த ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் வாய்ப்பை கொடுத்த பொழுதும் கூட ஒரு நேரத்தில் கூட பெருமானார் தன் சுயநலத்திற்காக ஒரு சஹாபி அவர்கள் பயன்படுத்தியது கிடையாது. தன்னுடைய லாபத்திற்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்க தலைவர்களாக இருக்கட்டும், அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. தனக்கென்று எல்லாம் தருவதற்கு சஹாபிகள் இருந்த பொழுதும் கூட தனக்கான எந்த விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் சமூகம் சார்ந்த விஷயங்கள் அக்கறை காண்பித்ததனுடைய விளைவு, அந்த பண்புகளை சஹாபிகளுடைய உள்ளங்களில் பாய்ச்சதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இப்படி ஒரு கலப்படமற்ற இஸ்லாத்தை நாம் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு நம்மிடத்தில் அந்த குணங்கள் இல்லாமல் போனதனுடைய விளைவு எல்லா சட்டங்களும் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது ஷரீஅத்துகளாக, மார்க்கங்களாக, மார்க்க விழுமியங்களாக, நம் வீட்டில் வளர்கின்ற பிள்ளைகள் கூட மார்க்கம் விஷயத்தில் கொஞ்சம் சடைவை காண்பிப்பதற்கு நம் குணங்கள் சரியில்லை என்பதுதான் இதனுடைய அசல் தன்மை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் தஆலா நம் சமூகத்தை எப்படிப்பட்ட குணங்களை கொண்டு நிரப்புவதற்காக பெருமானாரை அனுப்பினார்களோ, ஒரு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நான் அனுப்பப்பட்டதனுடைய முழு நோக்கமே இன்னமா புஇஸ்து லி உத்தம்மிம மகாரிமல் அக்லாக், உங்களுக்கான குணங்களில் சங்கையான குணங்கள் ஏற்படுவதற்காக மட்டுமே நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று பெருமானார் சொன்ன அந்த வார்த்தை இந்த சமூகம் வெற்றிக்கான ஒரு வார்த்தை என்பதை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக பெருமானாருடைய குணங்களை நம் குணங்களோடு மாற்றுகின்ற பொழுது இந்த சமூகத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்பதை நாம் நினைத்து பார்த்தால் அல்லாஹ் அக்பர், இந்த மார்க்கத்தை மிகப்பெரிய அளவிற்கு நாம் வெற்றி கொள்ள முடியும், நமக்கான ஒரு பாதையை வகுக்க முடியும், நமக்கான ஒரு ஆட்சியை அமைக்க முடியும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நற்குணங்களை நம் உள்ளங்களிலும், நம் இல்லங்களிலும், நம் வீடுகளில் இருக்கிற எல்லாருக்கும் அது போன்ற குணங்களை தந்தர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரு அறிவிப்பு. சென்னையில் ஆவடி வட்டம் அனுகிரக நகர் 5வது தெரு திருமுல்லைவாயில்